பேதுரு பேதுரு எழுதின 2ஆம் நிருபம். இது யாரால் எழுதப்பட்ட நிருபம் என்பதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. பேதுரு எழுதின நிருபம் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு முறை கூட ஞாபகப்படுத்துகிறேன். பரிசுத்த வேதாகமத்திலே பேதுரு எழுதினது 2 புத்தகங்கள். ஒன்று பேதுரு எழுதின 1வது நிருபம், அதேபோல 2வது பேதுரு எழுதின 2வது நிருபம். இன்று இந்த நிருபத்தில் பேதுரு எழுதியிருக்கிற சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவது, இந்த நிருபத்தை எப்பொழுது எழுதினான்? ஏற்கனவே சொன்னது போல கிறிஸ்துவுக்கு பின் 64வது ஆண்டிலிருந்து 67வது ஆண்டிற்கும் இடையிலே இந்த 2ஆம் நிருபத்தையும் கூட எழுதியிருக்கலாம். எங்கிருந்து எழுதியிருப்பான் என்றால், அது ரோம் நகரத்திலே இருந்து. எத்தனை அதிகாரங்கள்? 3 அதிகாரங்கள். எத்தனை வசனங்கள்? 61 வசனங்கள். இது எத்தனாவது புத்தகம் என்றால் 61வது புத்தகம். இதன் மூல வசனம் எது? 3வது அதிகாரம் 9வது வசனம்தான் மூல வசனம். வாசிக்கலாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். எதற்காக இந்த 2ஆம் நிருபத்தை எழுதினான்? எழுத வேண்டியதற்கான காரணங்கள் தான் என்ன? ஒருவேளை இந்த கேள்வி எழுப்பினால் ஜாக்கிரதையா கவனிங்க. 1வது நிருபத்தை எழுதிய போது சபை உறுப்பினர்களிலே, அவர்களின் உள்ளங்களிலே அநேக கேள்விகள் இருந்தன. ஏன் இந்த சிரமங்கள்? ஏன் இந்த கஷ்டங்கள்? ஏன் இந்த பாடுகள்? ஒருபுறம் நீரோ மன்னன் கொடுக்கிற பாடு, மறுபுறத்திலே இந்த யூதர்கள் படுத்துகிற பாடு, இவர்களோ கிறிஸ்துவை விசுவாசித்ததற்காக படுத்துகிற பாடு. நீரோ சக்கரவர்த்தியோ இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக எண்ணி இவர்கள் ஆராதிக்கிற போது அதைக் கண்டு அவனுக்கு கோபம் வந்தது. அதற்காக அவன் படுத்திய பாடு. இப்படி எல்லா பக்கத்திலும் பாடுபடுத்தப்படுகிறோமோ என்று அவர்கள் உள்ளத்திலே குமரிக்கொண்டு சோர்ந்து போகிற வேளையில, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பினதற்காக பாடு அனுபவிக்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா? நீங்கள் ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் இயேசு கிறிஸ்துதான் உங்களுக்காக பாடு அனுபவித்தார் என்கின்ற அந்த தாற்பரியத்தை வெளிப்படுத்தி ஒரு தரம் கொஞ்சம் முன்னால போயிட்டு வரலாம். 1 பேதுரு 2:21. கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவுமில்லை. அவர் வையப்படும்போது பதில் வையாமலும், பாடுபடும்போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்காக செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நீங்க ஏதோ இயேசுவுக்காக சிரமப்படுகிறோம் என்று சொல்லி ஃபீல் பண்றீங்கள? உண்மையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்காக இயேசு கிறிஸ்து அனுபவித்த சிரமங்களை யோசித்தால் நாம் படுகிற சிரமங்கள் பெருசா இருக்கும் நினைக்கிறீங்களா என்று அறிவுறுத்தி, அவர்கள் சபைக்குள்ளே இருந்த பிரச்சனைகளுக்காக சபைக்கு வெளியே இருக்கிறவர்கள் கொண்டு வருகிற பாடுகளை குறித்து யோசிக்கிறான். பேதுரு எழுதின 1ஆம் நிருபம் என்பது சபைக்கு வெளியே இருக்கிறவர்கள் எவ்விதத்திலெல்லாம் சபையோரை பாடுபடுத்துகிறார்கள், வேதனைப்படுத்தினார்கள், காயப்படுத்தினார்கள், மிரட்டினார்கள், இவைகள் எல்லாவற்றையும் கவனித்து உணர்ந்து சபையோருக்கு ஆறுதலாய் தைரியப்படுத்தி எழுதின நிருபம் 1ஆம் நிருபம். அதை எழுதிய கொஞ்ச காலத்திலேயே மறுபடியும் 2ஆம் நிருபத்தை எழுதுகிறான். இந்த 2ஆம் நிருபத்தை எழுதிய சமயத்தில்தான் இப்படி எழுதுகிறான். 3வது அதிகாரத்தினுடைய 1 வசனத்திலே, பிரியமானவர்களே, இந்த 2ஆம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன். 2ஆம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன். எதற்காக எழுதுகிறான்? எதற்காக இதை எழுத வேண்டிய அவசியம் ஏற்பட்டது என்றால், அதற்கும் 3வது அதிகாரத்தின் 1 வசனம் நமக்கு பதிலை கொடுக்கிறதா இருக்கிறது. பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் தங்கள் சுயேட்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இவ்விதமாயிருக்கிறதே என்று சொல்லுவார்கள். இவற்றை நீங்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று எழுதுகிறான்.
சில பேர் தப்பான போதனையை போதிக்கிறார்கள். மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன், இதற்கு முன்பு பேதுரு நிருபத்தை எழுதியபோது சபைக்கு வெளியே இருக்கிறவர்களால் இவர்கள் அனுபவிக்கிற சிரமத்தை குறித்து சொல்லி ஆதரித்து எழுதினான். இந்த 2ஆம் நிருபத்தை எழுத காரணம் என்னவென்றால், இப்பொழுது சபைக்கு உள்ளேயும் சில பிரச்சனைகள் வந்துவிட்டது. அந்த பிரச்சனை என்னவென்றால் தப்பான போதனை. ஏசு கிறிஸ்து வந்துவிடுவார், ஏசு கிறிஸ்து வந்துவிடுவார், ஏசு கிறிஸ்துவின் 2வது வருகை சபீமமாகிவிட்டது என்று சொல்லி நீங்கள் எப்போதும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, மனுஷர்களை பயப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. சரி, என்னாச்சு, ஏன் அவர் இன்னும் வரல என்று சொல்லி ஒரு கலகத்தை உண்டாக்கினார்கள். நினைவிருக்கிறதா? தெசலோனிக்கேய சபைக்கு, தெசலோனிக்கேயுவில் இருக்கிற சபைக்கு 1வது நிருபத்தை பவுல் எழுதினான். அப்படி எழுதியபோது அநேக விலையேறப் பெற்ற விஷயங்களை சொல்லி எழுதுவான். அதேபோல் அந்த தெசலோனிக்கேயில் இருக்கிற சபையில் சில பேர் கொல்லப்பட்டார்கள், சில பேர் இறந்து போனார்கள். அப்படி இறந்து போன அல்லது கொல்லப்பட்ட அவர்களின் நிலைமை என்ன? அவர்கள் எங்கே போவார்கள்? இப்படிப்பட்ட கேள்விகள் எழுந்தபோது அவைகளுக்கு நேர்த்தியான பதிலை கொடுத்து, நீங்கள் துக்கப்பட வேண்டிய அவசியமில்லை, பாரப்பட வேண்டிய அவசியமில்லை, நாம் மறுபடியும் அவர்களை சந்திப்போம் என்று சொல்லி நேர்த்தியாய் எழுதி கொண்டு செல்லுவான். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்தும் கூட அங்கே அழகாக சொல்லியிருக்கிறான். இந்த நிருபம் சேர்ந்த பிறகு சில கள்ள தீர்க்கதரிசிகள், ஒன்றுக்கு முதவாத தீர்க்கதரிசிகள் அங்கிருந்த சபை உறுப்பினர்களை பயமுறுத்த ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் எந்த அளவுக்கு அது போயிடுச்சுன்னா, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை சமீபம் என்று பவுல் சொன்னான் அல்லவா, அது வந்துவிட்டது. அதாவது இயேசு கிறிஸ்துவின் வருகை முடிந்துவிட்டது, இயேசு கிறிஸ்து வந்துவிட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து விட்டார் என்றால் மத்திய வானத்திலே நாம் அவரை சந்திப்போம் அல்லவா? ஏன் சந்திக்க முடியவில்லை என்றால் நாம் எல்லோருமே மிஞ்சிவிட்டோம். அவர் வந்து போய்விட்டார், ஆனால் நாம் தான் இங்கேயே இருந்து விட்டோம் என்று சொல்லி தப்பாக போதித்து அவர்களை பயமுறுத்திய போது உடனே பவுல் 2ஆம் நிருபத்தை எழுதினான். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை இது ரகசியமாய் நடப்பதல்ல, கட்டாயமாக அது எல்லோருக்கும் தெரியும் என்பதற்கான ஆதாரங்களை, அடையாளங்களை எல்லாம் காண்பித்து 2ஆம் தெசலோனிக்கேயரை எழுதினான். 2ஆம் அதிகாரத்தில் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கிறான். பேதுரு எழுதின 1வது நிருபம் என்பதை யாருக்காக அவன் எழுதினானோ அவர்களுக்கு அந்த நிருபம் போய் சேர்ந்த பின்பு வெளியிலிருந்து வருகின்ற சிரமங்களை, அவமானங்களை, நிந்தைகளை எல்லாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று பேதுரு விவரித்த போது உடனே சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், சபைக்கு உள்ளுக்குள்ளேயே கலவரத்தை தூண்டிவிட்டு விடுகிறான். அது சாதாரணமா சாத்தான் செய்கிற வேலை தானே. முதலில் வீட்டுக்கு வெளியே உனக்கு கலகத்தை கொண்டு வருவான். அது உத்தியோகத்திலோ அல்லது வியாபாரத்திலோ, படிக்கிற இடத்திலோ அல்லது ஊழியத்திலோ, சபையிலோ, எங்குமே. ஒருவேளை அதை நீ எப்படியோ மேற்கொண்டு விடுவாய் என்றால் உடனே சாத்தான் என்ன செய்வான், உன்னுடைய வீட்டுக்குள்ளே பிரச்சனையை கொண்டு வந்துடுவான். நிம்மதி இல்லாதபடி செய்து விடுவான். கந்தரகோலத்தை உருவாக்கி சமாதானம் இல்லாதபடி செய்து விடுவான். இது முதலிலிருந்தே சாத்தான் செய்கிற பணிதான். அதனாலதான் என்னவோ இன்னைக்கு உன்னுடைய வீட்டு அநேக பிரச்சனைகளும் சமாதானமில்லாத சூழல்களும் உருவாயிருக்கிறதோ என்னவோ. இவைகள் எல்லாமே சாத்தானுடைய தந்திரம் என்ற விஷயத்தை மறந்துவிடக்கூடாது. 1வது நிருபத்தை எழுதியதற்கு பிறகு உடனடியாக 2ஆம் நிருபத்தையும் எழுத வேண்டிய அவசியம் ஏன் வந்ததென்றால் அவனே சொல்லுகிறான். சில பேர் சொல்லுகிறார்கள், ஏன் இயேசு கிறிஸ்து இன்னும் வரவில்லை என்று. இதோ வந்துவிட்டார், வந்துவிடுவார் என்கிறீர்களே. அவர் வருகைக்காக ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்று போதித்தீர்கள் அல்லவா? வரலையே, வர மாதிரி இல்ல, வரமாட்டார் என்று சொல்லி ஜனங்களுக்குள் குழப்பத்தை விளைவித்த சமயத்தில் பேதுரு உடனடியாக 2ஆம் நிருபத்தை எழுத வேண்டி வந்தது. அப்படி 2வது நிருபத்தை எழுதி 2வது அதிகாரத்தின் 1வது வசனத்தில் விவரமாக தெரிவிக்கிறான். நம்மளும் பார்க்கலாம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ளப்போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இப்படி மிக தெளிவாக 2ஆம் அதிகாரத்திலும் தொடர்ந்து 3வது அதிகாரத்திலும் மிக தெளிவாக எழுதியிருக்கிறான். என்னவென்று, தவறான போதகர்கள் வருவார்கள். தப்பாக போதிக்கிறவர்கள் அன்றும் இருந்தார்கள், இன்றும் வருவார்கள் என்று தப்பாக போதிக்கிறவர்களை குறித்து தெளிவாக தெரியப்படுத்தி, இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொன்னீர்களே, என்னவானார் என்று அவர்கள் கேட்டபோது அவர்களின் கேள்விக்கு பதில் தந்து 3வது அதிகாரத்தின் 8வது வசனம், பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும்
இருக்கிறதென்ற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், கவனிங்க, ஒருவரும் கெட்டுப் போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி அவர் உங்கள் மேல் நீடிய பொறுமையாய் இருக்கிறார். கவனிங்க, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவர்களாயிருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அதனால் நீங்கள் பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவர்களாயிருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். 13ஆம் வசனம், அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி நீதி வாசமாயிருக்கும். தாமதம் என்று சொல்லுகிறார்கள். தயவு செய்து கவனி, எதற்காக அவர் தாமதிக்கிறார் என்றால், ஒருவரும் அழிந்து போகக்கூடாதென்றுதான், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான் ஆசையோடு கூட அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். அதே சமயம் தேவனுடைய பார்வைக்கு, நல்லா கவனிங்க, ஒரு நாள் என்பது 1000 வருஷமாகவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது. எனவே அவர் எப்பொழுது வருவார் என்று தெரியாது, ஆனால் வருவார். அப்படி வருகிற போது வானங்கள் மடமடவென்று அகன்று போய்விடும், பூதங்கள் எல்லாம் வெந்து உருகிப் போய்விடும். அதேபோல பூமியும் அதிலுள்ள கிரியைகளும், பூமியின் மீதுள்ள எல்லாமே கட்டாயம் அழிந்து போகும். அப்படிப்பட்ட சமயத்திலே நீங்கள் பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவர்களாய், அதாவது மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட இருக்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, எச்சரிக்கை செய்கிறான். ஜாக்கிரதையாய் நாம் பார்க்கிற போது, முதலாவது நிருபத்திலே ஆதரித்து எழுதினான், விசுவாசத்தை வளர்க்கும் விதத்திலே பேசினான் அல்லது எழுதினான். இந்த 2வது நிருபத்திலே எச்சரிக்கை செய்கிறான். ஜாக்கிரதை, கள்ளத் தீர்க்கதரிசிகள் வருவார்கள், ஜாக்கிரதை. இல்லாத பொல்லாத காரியங்களை போதிப்பார்கள், ஜாக்கிரதை. இயேசு திருடன் வருவது போல கட்டாயம் வந்து விடுவார், ஜாக்கிரதை. அப்படி அவர் வருகிற போது வானம் பூமி எல்லாமே கூட எரிந்து உருகிப் போய்விடும். அப்படி அவர் வருகிற போது நாமோ பரிசுத்தமாக அவருடைய பார்வைக்கு அவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். நீங்கள் எப்பொழுது பரிசுத்த நடக்கையையும் தேவ பக்தியையும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் நமக்காகத்தான் புதிய வானமும் புதிய பூமியும் ஆயத்தமாயிருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லி, கள்ளத் தீர்க்கதரிசிகள் செய்கிற பிரசங்கத்தை, அவருடைய போதனையை கேட்டு அலட்சியமாயிருந்து விடாதீர்கள். தயவு செய்து அசட்டையாயிருந்து விடாதீர்கள். ஜாக்கிரதையாக வாழுங்கள். அவர் வராததினால் எதற்காக நீங்கள் அனாவசியமாக எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்கப் போகிறீர்கள்? எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க மாட்டீர்கள். அப்படி இருக்காதீங்க. எப்பிருந்தோ கேட்டுக்கிட்டு இருக்குமே, அவர் வந்து விடுவார். நான் இன்னும் வரலையே, வரவில்லை அல்லவா? எதற்காக உங்களுக்கு இவ்வளவு டென்ஷன்? எதற்காக இவ்வளவு நீதியாய் உண்மையாய் நேர்மையாய் வாழுகிறார்கள்? அவர் ஏதோ நாளையே வருவது போல நீங்கள் நடந்து கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லி அவர்களுக்குள் இருந்த பரிசுத்தமான அந்த நடவடிக்கைகளையும் தேவனுக்குள் இருக்கிற பக்தியையும் கெடுப்பதற்காக அப்படிப்பட்டவர்கள் செய்கிற பிரசங்கங்களை குறித்து பேதுரு கேள்விப்பட்ட பொழுது தான் நேசித்த சபை உறுப்பினர்களுக்காக இதை எழுதினான். இந்த நிருபத்தை யாருக்காக எழுதினான் என்றால், முதலாவது நிருபத்தை யாருக்காக எழுதினானோ, அதாவது நாம் பார்த்தோமல்ல, முதலாம் நிருபத்தை யாருக்கு எழுதினான் என்று. யாருக்காக எழுதினான்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, அதாவது பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினிக்கியா ஆகிய தேசங்களில் சிதறிப்போனவர்களில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்காக எழுதினான் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த 2வது நிருபத்தை யாருக்காக எழுதுகிறான் என்றால், மறுபடியும் அவர்களுக்காகத்தான் இதையும் எழுதுகிறான். முதலாவது நிருபத்தை ஆதரித்து எழுதினான், இங்கே எச்சரித்து எழுதுகிறான். முதலிலே சிரமங்களிலே உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொண்டு முன்னேறுங்கள், கிறிஸ்துவை உங்கள் மாதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 2வது நிருபத்திலே அந்த கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார் என்பதனால் நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள், விழிப்போடு கூட இருங்கள். தப்பான போதனைகளை கேட்டு அலட்சியமாக வாழ்ந்து அவருடைய வருகையிலே மிஸ் ஆகி விடாதீர்கள். ஜாக்கிரதை.
என்று சொல்லி அவர்களை கவனமாய் எச்சரித்து இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறான். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு எப்பொழுது வருவார் என்று தெரியாது விழிப்போடு இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எஜமானன் வருகிறபோது எந்த ஊழியக்காரன் விழித்திருக்கிறதை அந்த எஜமானன் பார்க்கிறானோ அந்த தாசன் பாக்கியவான். எனவே நாம் விழிப்போடு இருக்க வேண்டும் என்றால் வெளிச்சத்துக்குரியவர்களாக இருக்க வேண்டும். அதாவது பரிசுத்தர்களாக வாழ வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும். அவர் நமக்கு அருளிச் செய்திருக்கின்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் அவருடைய சித்தத்தின்படி வாழ்ந்து அவருடைய வருகைக்காக எப்பொழுதும் எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு அருளிச் செய்யும்படி விண்ணப்பிக்கலாமா? லெட்ஸ் ப்ரே. எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாய் தேவனை நோக்கி பார்க்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவரே போராட்டங்கள் இருக்குமென்றும், சிரமங்கள் இருக்குமென்றும், பாடுகள் இருக்குமென்றும், வேதனைகள் இருக்குமென்றும், பரீட்சைகள் இருக்குமென்றும், இவைகளெல்லாவற்றுக்கும் மத்தியிலே ஆண்டவரே உம்மையே நாங்கள் முன்மாதிரியாய்க் கொண்டு தொடர வேண்டுமென்றும், கேட்டதான ஆண்டவரே இந்த சத்தியங்களை அங்கீகரித்து ஆண்டவரே நாங்கள் பாக்கியவான்கள் என்றும் பொறுப்பு நிறைந்தவர்கள் என்றும், பாடுகள் எவ்வளவு வந்தாலும் போதகராக இருக்கிற உம்மையே பின்பற்ற வேண்டியவர்களாயும் இருக்கிறோம் என்பதையும் உணர்ந்து உம்முடைய சித்தத்தின் அடிப்படையில் வாழ்கிற பாக்கியத்தை எங்களுக்கு அருள வேண்டுமென்று, வார்த்தையின் அடிப்படையில் வாழ கிருபையை அருள வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.